விவசாயிகளுக்கு 10 பைசா கூடுதல் செலவு இல்லாம எப்படி விவசாயிகள் கடனை நிதி நெருக்கடி சமாளிச்சு தள்ளுபடி செய்யலாங்கிறத நம்ம சொல்ல போறோம் கேளுங்க. இப்ப தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. இதுல வருஷம் வேளாண்மைக்கு சராசரி ஒதுக்குறதாக எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 46,000 கோடி. இதுல 30,000 கோடி பாத்தீங்கன்னா 50 வகையான ஊழல் மானிய திட்டங்களுக்கு ஒதுக்குறாங்க. இந்த தார்பாய், மம்முட்டி, கடப்பாறை, உரம், விதை, மருந்து, இது எதுவுமே நமக்கு வர்றதில்லை. இது பூரா ஊழல். ஆக விவசாயிகளுக்கு வந்து சேராத மானியம் எதுக்கு நமக்கு? பயிர்க்கடன் தள்ளுபடி முழுசா தள்ளுபடி சொல்லி கேட்கிறோம். நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த 46,000 கோடியிலிருந்து இந்த வருஷம் மட்டும் ஒரு 15,000 கோடி எடுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டிய தொகையே 15,000 கோடி தான் இருக்குது. அந்த 15,000 கோடியை இந்த பட்ஜெட்ல இருந்து எடுத்து உடனடியாக கடன் தள்ளுபடி பண்ணிருங்க. கூடுதல் தொகையும் ஒதுக்க வேண்டியதில்லை, நிதி நெருக்கடியும் இல்லை. உடனடியாக நீங்க கூட்டுறவு சங்கங்களுக்கு செலுத்திடலாம், பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இந்த கருத்தை தமிழ்நாடு முதல்வருக்கு கொண்டு போய் சேர்ற மாதிரி அந்த டிவிக்கு கட்சிக்காரங்க எல்லாருக்கும், தமிழ்நாடு முதல்வருக்கு எல்லாருக்கும் இதை கண்ணா பொண்ணு ஷேர் பண்ணுங்க. போய் சேரட்டும். கண்டிப்பா 10 பைசா கூடுதல் நிதி ஒதுக்காம ஒதுக்கிற நிதி இல்ல 3ல் 1 பங்கு எடுத்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய முடியும் என்பதை நாம தமிழ்நாட்டு அரசுக்கு உணர்த்துவோம், புரிய வைப்போம், வெல்வோம்.